ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் ஆர்எஸ்பி கேமிங் தமிழ் நல்லா இருக்கீங்க, நல்லா இருப்பீங்க நம்புறேன். அதுமாதிரி நான் இன்னைக்கு என்ன பஸ் மட்டும் வந்து என்ன கேமில் பார்க்க போகிறோம்னா, நியூவாக வந்து ஒரு மேப் கூட தான் வந்து நம்ம அதில் தமிழில் வச்சுருப்போம். அந்த மேப் தான் வந்து நீங்கள் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது இப்போ தான் நீங்கள் வந்து நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் டச் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆளில் வச்சுக்கோங்க. அதேமாரி நம்மளோட ஆர்எம்ஆர் மோடு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு மோடு தெரியாமல் தான் இருக்குது. டவுன்லோட் பண்ணாதீங்க, மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதாவது இந்த மோடு வந்து எப்படி ஆட் பண்ணுறது நான் சொல்லி எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஆட் பண்ணு சொல்லி வீடியோவில் எண்டில் போட்டிருக்கேன். அதையும் பார்த்துட்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எப்படி கேமில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபுல் சொல்ல போகிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேமுக்கு உள்ளே போய் பார்த்துடலாம் வாங்க. நீங்கள் அதாவது நான் ஆட் பண்ணது வந்து நான் அதில் சொல்லியிருக்கேன். நீங்கள் கேமுக்குள்ள உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் கீழே மோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மோட் ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும். அதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேப்புன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த மேப்பை டச் பண்ணிங்கன்னா ஒரு மேப் செலக்டில் இருக்கும். அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா பிளேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்திங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம லோடிங் கொடுத்தோன்னே நம்ம நிறைய கேமில் வந்து லோடாகி உள்ளே போகும். அதாவது இந்த மேப்பில் என்னென்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபாரஸ்ட் இருக்க மாதிரி தான் ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்னதாக மேக் பண்ணியிருக்காங்க. அந்த மேப் இதுதான் ஃபுல் நான் சொல்ல போகிறேன். மேப்போட உள்ளே வந்தீங்கன்னாவே ஸ்டார்டிங் பேஜே வந்து இப்படி தான் இருக்கும். அதாவது என்ட்ரன்ஸே உள்ளே இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து வண்டியை வந்து திருப்பிக்கலாம். நான் வந்து இதில் ட்ரை பண்ணுறதுக்கு நம்மளோட ஆர்எம்ஆர் பஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். நீங்களும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மோட் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதாவது ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸுமே இருக்கும் உள்ளே. பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம பஸ்ஸில் இருக்க எல்லா இதுவுமே இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் வெளியே வர மாதிரி வரும். தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம லெஃப்ட்டில் இதில் உள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், டிராஃபிக்லாம் இருக்குது. டிராஃபிக்லாம் கொடுத்துருப்பாங்க. சேம் டைம் நம்ம ட்ரைவ் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம ரியலான ஒரு மேப்பில் எப்போ இருக்குமோ அதேமாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன மேப்பாக தான் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதேமாரி நிறையா வண்டிலாம் ஆட் பண்ணியிருக்காங்க, கடைலாம் ஆட் பண்ணியிருக்காங்க, நிறையா ஆட் பண்ணியிருக்காங்க. அதேமாரி இந்த மேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீடு பிரேக் இருக்குது. ஒரு அதாவது ஒரு பாலத்துக்கு மேலே ஒரு டனல் மாதிரி இருக்கும். ஒரு சின்னதாக பார்த்திங்கன்னா பாருங்கள், நமக்கு வேகத்தடையும் ஆட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், சின்ன வேகத்தடை தான் இருந்தாலும் நல்ல ஒரு ஷேக்கிங் இருக்க மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு வேகத்தடை. அதாவது நம்ம பஸ்ஸு கேமில் உள்ளே வர எல்லா வண்டியுமே அதில் போய் அதாவது ஸ்பீடாக போய் இடித்து பறந்து போகிற மாதிரி போகிறாங்க. அடுத்து நம்ம பாட்டு இந்த மேப்லேயே வந்துகிட்டே இருந்தோம்னா முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் எல்லாமே ஃபுல்லாக காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், 2 வேகத்தடை, இங்கே ஒரு வேகத்தடையும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுமாரி ஒரு ரயில்வே கேட்டு போட்ட மாதிரி இருக்கும். அதாவது ரயில்வே பாலம் இருக்கும், அது கீழே டனல் பூந்து போகிற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி இந்த மேப் வந்து யார் மேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டீம் தாடிகாரன் அவங்களோட சேனலில் தான் வந்து இந்த மேப் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அவங்க சேனலில் இன்னும் நிறைய மேப் வந்து ரெடி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. மறக்காமல் அவங்க சேனலில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இதோட 3 வேகத்தடை இருக்குது. சேம் டைம் நிறையா பஸ் மூடுமே அவங்க வந்து நம்மளோட பஸ் கேமுக்கு வந்து கொண்டுட்டு தான் இருக்காங்க. அதாவது மோடு மேக்கர் ஆகிட்டாங்க. அதனால் அவங்க மோடு வந்து நிறையா மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. மறக்காமல் அவங்க சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க. அவங்களும் நிறையா அப்டேட் வந்து நம்மளோட பஸ் கேமுக்கு கொண்டுட்டு தான் இருப்பாங்க. பாருங்கள், அதேமாரி இந்த ஃபாரஸ்ட் மேப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுமாதிரி நம்மளோட போர்வெல் லாரி மோடு வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. அதுக்கான அப்டேட்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தோம். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். வேகத்தடெல்லாம் சூப்பராக இருக்குது. நான் வந்து ஒன் சைடில் மட்டும் ஏற்றிட்டு போயிடுறேன். பரவாயில்ல, 4 வேகத்தடை மேலே கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. அதேமாதிரி இதில் பார்த்திங்கன்னா பாருங்கள், நமக்கு ரியலாக எப்படி இருக்குமோ அதேமாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த பெட்ரோல் இது, அந்த டாய்லெட்டு, ரெஸ்ட் ஏரியான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா ஒரு டயரும் வச்சு ஆட் பண்ணியிருக்காங்க. தெரியும், அதே சைட்லலாம் வண்டிலாம் நிற்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சேம் டைம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்து பார்க் பண்ணுவோம்ல, அது மாதிரி கூட பார்க் பண்ணிக்கலாம். நம்ம பார்க் பண்ணலான்னு விட்டு போயிடலாம். இல்லைனா பாருங்கள், நமக்கு சின்னதாக கடை டாபா மாதிரி சின்னதாக இருக்குது. அதான் தெரிஞ்சிருக்கும். அதேமாரி இந்த மேப் மோடு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்மளோட டீம் தாடிகாரன் அவங்களோட சேனலில் தான் வந்து டவுன்லோட் பண்ணுறது வந்து நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சேம் டைம் இந்த மேப்புக்கு வந்து எந்த ஒரு பாஸ்வேர்டுமே இல்லை. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்மளோட டீம் தாடிகாரன் வந்து இதுக்கு எந்த ஒரு பாஸ்வேர்டுமே கொடுக்காம தான் கொடுத்துருக்காங்க. இதோட பார்த்தீங்கன்னா நமக்கு 7வது வேகத்தடைன்னு நினைக்கிறேன். பாருங்கள், நம்ம இதில் இந்த இடம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் ரோட்டில் திரும்பினா தான் நமக்கு அந்த டனல் வரும். டனலுக்கு அந்தால தான் நம்ம கேம் வந்து என் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இந்த இடம் தான், இந்த டனல் தான். பார்த்திங்கன்னா அதாவது மேலே ஒரு ரயில் ரோடு ஆட் பண்ணியிருப்பாங்க, ட்ரெயின் ரோடு. ஆனால் ட்ரெயினில் எதுவும் போகாது, சின்னதாக ஒரு பாலம் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ட்ரெயின் ரோடு மேக் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வந்து
இந்த ட்ரம்முலாம் வச்சு இந்த இடத்துல வந்து அடைச்சி ரோடை வந்து சூப்பராக மேக் பண்ணியிருக்காங்க. நம்ம போனோம்னா நம்ம வண்டி சூப்பராக போகும், இதில் கரெக்டாக சுகூராக போகுது, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அப்படியே இதுலேயே உள்ளே வந்தோம்னா நமக்கு வந்து கேம், அதாவது இந்த இதை வந்து நம்ம வின் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள். பஸ் ஸ்டாப்புக்குள்ளே கொடுத்துட்டாங்க. அதேமாரி இன்னும் நிறைய பேர் வந்து இந்த மோட் டவுன்லோட் பண்ணாமல் தான் இருக்கீங்க, மறக்காமல் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அதேமாரி இந்த மேப் வந்து ரொம்ப கம்மி எம்பியில் இருக்கிறது தான் ஒரு, அதாவது சொல்லப்போனால் ஒரு சூப்பரான ஒரு மேப்புன்னு சொல்லலாம். நம்ம மறக்காமல் இதை விளையாண்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேம் டைம் வந்து நம்மளோட ஆர்எம்ஆர் பஸ் மூடும் நம்ம வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. டவுன்லோட் பண்ணாதாங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் நான் கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். அதேமாதிரி இது டவுன்லோட் பண்ணுறதுக்கான வீடியோவும் நான் ஆட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் புரியும். வாங்க இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துடலாம். டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் டச் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா நம்மளோட டீம் தடிகாரன் அவங்களோட சேனல் தான் உள்ளே வரும். அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இடத்துல சின்னதாக ஒரு மோர்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மோர் ஆப்ஷன் டச் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா சின்னதாக இன்னொரு மோர்னு இருக்கும். அந்த மோர் ஆப்ஷன் டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மோடு கிரியேட் பண்ணதை வந்து நம்மளோட டீம் தாடிகாரன் அவங்களோட சேனல் லிங்க் கொடுத்துருப்போம். ஷேர் மோட்ஸ் லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க் டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஷேர் மோட்ஸில் உள்ளே வரும். அதில் வந்து லோட் ஆகும் பாருங்கள். வெறும் 1.8 MP மட்டும்தான், ஒரு சின்னதாக இருக்கும். ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடலாம் பாருங்கள். கிரியேட் டவுன்லோட் லிங்க்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு டச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப் பேக் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வரும். நெக்ஸ்ட் பேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம டவுன்லோட் இருக்கும். அந்த டவுன்லோட் ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். நெக்ஸ்ட் எப்படி இஜிடெச்சூரில் அக்செப்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இஜிடெச்சூர் ஆப் ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நமக்கு டவுன்லோட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உள்ளே போனீங்கன்னா அதாவது வில்லேஜ் மேப்புன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வில்லேஜ் மேப் ஃபைலை நம்ம தலைவி மேலே போனோம்னா பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதில் அந்த ஃபைலை ஒரு டச் பண்ணி நீங்கள் எக்ஸெப்ட் இயர் இல்லை எக்ஸெப்ட் டு அச்சீவ் நேம் ரெண்டில் எதனா கொடுக்கலாம். நான் எக்ஸெப்ட் டு அச்சீவ் நேம் கொடுக்குறேன். அச்சீவ் நேம் கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஒரு தனி ஃபோல்டராக வந்து க்ரியேட் ஆயிரும். எந்த ஒரு பாஸ்வேர்டுமே இல்லை. அதாவது இதில் ஒரு சூப்பரானது பாருங்கள். நம்ம இந்த வில்லேஜ் மேப்புன்னு இருக்குல்ல, இந்த வில்லேஜ் மேப்பை டச் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உள்ளே ஒரு சின்ன ஃபைல், வெள்ளை ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை அந்த வெள்ளை கலர் இருக்கிறத டச் பண்ணிங்கன்னா நமக்கு இது மாதிரி க்ரீனில் செலக்ட் ஆகும். மேலே 9 டாட் டச் பண்ணி அதில் காப்பி கட் 2 வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் காப்பியே கொடுத்துக்கிறேன். காப்பி கொடுத்துட்டு அந்த வில்லேஜ் ரோடு மேப்புன்றத டச் பண்ணிங்கன்னா அது மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் டிவைஸ் ஸ்டோரேஜ், அதில் வந்தீங்கன்னா பஸ் சீடில் வந்துட்டு மோட்ஸ்ன்னு இருக்கும். மோட்ஸ் ஆப்ஷன் டச் பண்ணி உள்ளே போய் பச்சை கலர் பேஸ்ட் ஐக்கன் டச் பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான் மூணு பண்ணுறது. அதே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இடத்துல சேஃபாக இருக்கேன், நீங்கள் இடத்துல சேஃபாக இருக்கேன். சேஃபாக நம்பிக்கை வீடியோ பண்ணிக்கிறேன்.